அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ ரிச்சுவடி நேயர்களுக்கு உங்கள் ரேவதி தண்டபாணியின் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கத்துடன். புத்தாண்டு 2025 4 கிரக பெயர்ச்சி நடக்கிறது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு. 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சியும், 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியும், 31/5/2025 அன்னைக்கு ராகு கேதுக்களோட பெயர்ச்சியும் இருக்குது. அதனால இந்த வருஷம் ராசி பலன் சொல்றதுல இந்த 3 பெயர்ச்சியோட இம்பேக்டும் இருக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம், முன்னாபாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் வருஷ ஆரம்பத்தில் 6ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்து இதுவரை என்ன பலன்களை கொடுத்து கொண்டிருந்தாரோ அதையே கொடுக்க போகிறார். முதல் 5 மாதங்கள். மே மாதத்துக்கு பிறகு அவர் 7ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்க உள்ளார். ராசிநாதன் 7இல் வரும்போது கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்து வருவர். கூட்டு வியாபாரம் மேம்படும். குரு பார்வை 11ஆம் இடமான துலாம், உங்கள் ராசியான தனுசு 3ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. எனவே உங்களது நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உங்கள் சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். எங்கு சென்றாலும் உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இது உங்க வருஷ ராசி பலன்ல உங்கள் ராசிநாதன் குருவால 2வது பாதியில கிடைக்கக்கூடிய பலன்கள். முதல் பாதியில இதுவரையிலும் என்ன நடந்துன்னு வந்ததோ அதுவே நடக்கும். பணம், பதவி, அதிகாரம், கல்வி, திருமணம், காதல் வாழ்க்கை என எல்லாமே 2வது பாதியில் மிகவும் மேன்மையாக இருக்கும். 2-3 கூடிய சனி 3ஆம் இடமான கும்பத்திலேருந்து 4ஆம் இடமான மீனத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு தடை தாமதத்தை கொடுத்தா கூட ராசிநாதனுடைய நல்ல நிலைமையால் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும். சனியால் கிடைக்கிற தடைகள் எல்லாம் பொடி பொடி ஆகும். 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மே மாத இறுதியில் வர ராகுவால் உங்களுக்கு நன்மை தான். 3, 6, 10, 11 ராகு கேதுக்கள் வரும்போது நன்மையே தருவார். அதனால் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உங்களுக்கு பண வருவாய் நன்றாகவே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவி, ஆதரவு இது எல்லாம் கிடைக்கும். 9க்கு வரக்கூடிய கேதுவாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இந்த தனுசு ராசிக்கு வருஷ பலனை 2ஆ பிரிக்கலாம். முதல் 6 மாதம், பிற்பகுதி 6 மாதம். முதல் 6 மாதத்தை விட பிற்பகுதி 6 மாதம் எல்லா வகையிலும் பொருளாதாரம், கல்வி, பணம், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இது எல்லாத்துலேயுமே மிகவும் மேன்மையாக 2வது பாதி அமையிறது. அதனால திருமணம் இதுவரையிலும் தடைப்பட்டு வந்தவாளுக்கு திருமணம் கைகூடும். காதல் வாழ்க்கை பிரேக்கப் ஆகி இருந்தவாளுக்கு மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். அதனால் இந்த புது வருஷம் உங்களுக்கு சாதகமான வருஷமாக அமைய. கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் யாவையுமே பொது பலன். உங்களது சுயஜாதகப்படி, உங்கள் தசாபுக்தியின்படி பலன்கள் வேறுபடலாம். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.